அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிற பிள்ளை. அந்த பேட்டியில் செயற்கையாக வரல, இயற்கையாகவே வெளியே வந்திருக்கு. இப்போலாம் உங்கள் அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார், இப்படி ஒரு பெரிய வெற்றியின் போது அவர் சொல்கிறார் இது ஒரு மிகப்பெரிய புரட்சின்றார். அது அநேகமாக இந்த திமுக காரங்க கொஞ்சம் பேர், அதிமுக கொஞ்சம் பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். என்னடா இதை வச்சு கொஞ்சம் கதை கட்டிட்டு இருந்தோம், இனி இது நடக்காது போல இருக்கு. இன்னொரு கவலையும் வந்திருக்கும், இது பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி டைவர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுவாங்களா, இந்த குடும்பம் ஒன்றாயிடுமா? ஏன் ஒரு எம்எல்ஏ பையன் ஒருத்தன் பேசினான், மார்க்கண்டே அந்த மகன் நீங்க ஒன்னா உங்க பையனை விட்டுட்டு இருக்கலாம், நான் விட மாட்டேன் எங்க அப்பா வேண்டாம் டைலாக் பேசினானே. ஸோ கீழ்த்தரமான அரசியல் பண்றாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு பேட்டியிலே உடைச்சு. அந்த கடவுளின் குழந்தை தமிழகத்தில் தான் இருக்காரு. தமிழகத்தில் மழை பெய்யாம எதுக்கு கர்நாடகாவில் போய் மழை பெஞ்சிருக்கு, பைத்தியக்காரனுங்களா நீங்களாம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்காரு சார். சீமான் பேச்சுக்கெல்லாம் நம்ம விளக்கம், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம்னு இறங்கி போராடிட்டு இருந்த ஆட்கள்லாம் கர்நாடகத்தில் இப்போ திறந்து விட்டு அவனை இல்லைன்னா இதாகிடும், வெள்ளம் வந்துடும், அணைக்கே ஆபத்துன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டு முடியுமா முடியாதா ஸ்டாலின் சவால். ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் எதிர்கட்சி, முடியுமா முடியாதான்னா, முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனால் அங்கே முதலமைச்சராக இருந்த பாஜக தலைவர் எதிரப்பா ரோட்டில் இறங்கி போராடுறாரு, சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாது. இதுதான் ஆக்சுவல் பொசிஷன். இதில் ராகுல் காந்தி சொல்லுவாரா, அவர் வாயை திறப்பாரா? இவர் தமிழ் பேர்னா அன்புமணி, ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னா நான் என்டிஏ விட்டு வெளியேறேன். சித்திரவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூ, ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முதலமைச்சருடைய மகன் அவர் ஒரு படம் இயக்கியிருக்காரு. அதுக்கு ப்ரமோஷனுக்காக அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. ஜெய்சன் சஞ்சய் அவர் அவங்க அப்பாவை தான் அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் முன்னுதாரணமா சொல்லி எந்த ஒரு கொஸ்டினுக்குமே அப்பா தான் இதை பண்ணுவாரு, ஸோ அவருடைய வழிகாட்டுதல் அந்த மாதிரி தான் சார் அவர் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அப்பாவை விமர்சனம்லாம் சொல்லாதீங்க, அவதூறு, பொய் பேச்சு இதெல்லாம் வச்சாங்க. செங்கல்பட்டில் தேடும் மகன் அப்பாவை தேடும் அப்படிலாம் வச்சாங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி எம்எல்ஏ பையன் ஒருத்தன் பேசினான், மார்க்கண்டே என்ற அந்த மகன் நீங்க ஒன்னா உங்க பையனை விட்டுட்டு இருக்கலாம், நான் விட மாட்டேன் எங்க அப்பா வேண்டாம் டைலாக் பேசினானே. ஸோ கீழ்த்தரமான அரசியல் பண்றாங்க திமுக. அதெல்லாம் ஒரே ஒரு பேட்டியிலே உடைச்சு விட்டாரு. எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி. அதாவது ஃபேமிலியில எங்களுக்குள்ள என்ன வேணாலும் விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு சார். அதுல பார்க்கும்போது என் ஃபேமிலிக்குள்ள இருக்கு, நிறைய பேருக்கு புரியாது, அப்படியே விமர்சனம் வச்சாலும் நாங்களாவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நேத்து அந்த பேட்டியை நான் பார்த்தேன், பெரிய வைரலா இருக்காது, மில்லியன் கணக்குல பார்த்துருக்காங்க. ஒரு நாள் 2 நாள்ல செகண்ட் பார்ட், இப்போ தேர்ட் பார்ட் கூட வரப்போது போல இருக்கு. டிடி தான் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. அதாவது அதில் பத்தி சொல்லணும்னா, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். விஜய் எப்படியோ டிஎன்ஏ இருக்கும்ல, அதே மாதிரி தான் ஜெய்சன். அதாவது ரொம்ப தெளிவாக இந்த சின்ன வயசுலேயே அவங்க அப்பா எப்படி 51 வயசுல ஞானி மாதிரி இருக்கிறாரு, அது மாதிரி தான் அவனும். ஒரு 25 வயசு இருக்குமா அவனுக்கு தெரியல, மிக தெளிவாக கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உண்மையாக நேர்மையாக பதில் சொல்லி பண்ணியிருக்காப்பல. அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிற பிள்ளை. ரெண்டாவது, அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டு, ஃபேமிலிக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, அப்பா பிள்ளைக்கு இருக்கிற பாண்டு, இதெல்லாம் அந்த பேட்டியில் செயற்கையாக வரல, இயற்கையாகவே வெளியே வந்திருக்கு. உதாரணத்துக்கு அந்த வேட்டைக்காரன் படத்தில் அப்பாவோட டான்ஸ் பண்ணும்போது எனக்கு பயந்துட்டேன், நான் அப்பாவை போய் கட்டி பிடிச்சிட்டேன், அப்பா தைரியம் சொல்லி எனக்கு சொன்னார்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்கள். அப்புறம் ஐபிஎல் மேட்ச்சுக்கு அப்பா அம்பாசிடராக இருந்தார், பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும்போது நானும் போனேன், அப்பா தோளில் என்னை கூப்பிட்டு போனார். அப்போது ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கிற அந்த சின்ன வயசு உறவு அந்த ஞாபகங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாக அவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று சொன்னார், 2 விஷயம் சொன்னால் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் உங்கள் அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார், இப்படி ஒரு பெரிய வெற்றியின் போது அவர் சொல்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய புரட்சின்றார். ஆமாம், வரலாற்று புரட்சி, ஹிஸ்டாரிக்கல் ரெவல்யூஷன்றாரு. அந்த மாதிரி ஒரு புரட்சி நடந்திருக்கு. நாங்கள் வந்து இதனால் வந்து இன்னும் எங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கணும், நாங்கள் இன்னும் வந்து ஒரு முதல்வர் மகன் கூட சொல்லிக்கல அவர். இதனால் இந்த வெற்றினால எங்கள் அப்பா கிடைச்சிருக்கு இந்த வெற்றியே எங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது, அவருடைய மகன் அவருடைய மகள் அப்படின்ற மாதிரி அவர் குடும்பன்ற மாதிரி நாங்கள் இன்னும் கூடுதலாக பொறுப்போடு செயல்பட வேண்டி இருக்குது அப்படின்னு ரொம்ப தன்னடக்கத்தோடு. நான் வந்து இப்படி தான் சீஃப் மினிஸ்டர் சன் அப்படிலாம் சொல்லிக்கல. அது ஒரு நல்ல விஷயம். அதான் நிறை கூட தழும்பாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று அவர் சொன்னார் என்னன்னா, எங்கள் அப்பா வந்து நானாகத்தான் வளரணும், நோ ஸ்பூன் ஃபீடிங். நீ என்ன நினைக்கிறியோ நீ எப்படியோ விஜய் மகன் அப்படின்னு வளராம ஜெஸ்டன் சஞ்சயா மேலே வரணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து என்னை வந்து இது பண்ணார், ஆலோசனை கொடுப்பாரு, நாங்கள் கேட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி தன் தந்தையை பற்றி மிக பெருமையாக பெருமிதமாக சொன்னார். அது அநேகமாக இந்த திமுக காரங்க கொஞ்சம் பேர், அதிமுக கொஞ்சம் பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், என்னடா இதை வச்சு கொஞ்சம் கதை கட்டிட்டு இருந்தோம், இனி இது நடக்காது போல இருக்கு. இன்னொரு கவலையும் வந்திருக்கும், இது பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி டைவர்ஸ் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிடுவாங்களா, குடும்பம் ஒன்றாயிடுமா அப்படின்ற கவலைப்படுறது கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஹாலிவுட்ல இருந்து ஒருத்தரை கூப்பிடணும், உங்களுடைய டைரக்ஷன்ல நடிக்க வைக்கணும்னா உங்களுக்கு யார் இந்தியாவில் நேச்சுரலி எங்கள் அப்பா தான், உடனே டக்குன்னு அப்பா அப்படின்னு. எங்க எல்லா பிள்ளைகளுக்கும் பெண்களுக்குமே அவங்க அப்பா அம்மா தானேங்க ஹீரோஸ். கண்டிப்பா சார். அது இவருக்கு மட்டும் வேற யாராவது இருப்பாங்களா? அதெல்லாம் யதார்த்தமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேமுதிக விஜய் பிரபாகரன் அவர் வந்து கரூர்ல வந்து விஜய் அவர்கள் பாட்டு பாடி வேட்டைக்காரன் ஓடு ஓடு அப்படின்னு பாட்டு பாடினது, இவர் அதே மாதிரியே பாட்டு பாடி ஒரு மாதிரி வம்பிழுக்கிற மாதிரி பாட்டு பாடி மேகதாது நீங்க என்ன எடுத்துட்டு வந்துட்டீங்களா, அணையை திறக்க வச்சுட்டீங்களா அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு சார். சின்ன பசங்கங்க, சிறு பிள்ளைகள், விவரம் இல்லாத இருக்காரு. அவர் ரொம்ப பெருசா ஒரு எம்பி எலெக்ஷன்லயே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்னாரு, அவ்வளவுதான், ஜெயிக்கல. அதனாலேயே அவர் பெரிய அரசியல்வாதி, அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு. சின்ன பையன், இன்எக்ஸ்பீரியன்ஸு. 2வது வளர்ப்பு சரியில்லை. இப்போ ஜேசன் சஞ்சயை பற்றி நம்ம இப்படி சொல்கிறோம், ஆனால் விஜயகாந்த் பையன் எப்படி நடந்துக்கிறான் பாருங்க, பொதுவெளியில் வாயா போயா ஓடு ஓடு, ரொம்ப கேவலமாக இருக்கு. பாவம், ஐ பிட்டி விஜயகாந்த். விஜயகாந்த் வந்து உடல்நிலையில் இருந்தார், இந்த பிரேமலதா தன் பிள்ளையை எப்படி வளர்த்துருக்காங்க, இவ்வளோ ஒரு அதாவது வந்து பப்ளிக்கில் வந்து அவை நாகரிகம் இல்லாமல், பண்பாடு இல்லாமல், அரசியலும் புரியாமல், ஆத்திரம்தான் தெரியுது அவங்களுக்கு. அதாவது தன் அப்பா கூட நடித்து பெரிய ஆளான ஒரு ஆள் அரசியலில் வந்து தம் அப்பா எட்ட முடியாத உயரத்தை எல்லாத்தையும் எட்டி எங்கேயோ போயிட்டாருன்ற பொறுமை பொச்சரிப்பு, அதுதான் தெரியுது. இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன, அவங்க என்ன பேசிட்டாங்க, அரசியல் சின்ன பசத்தனம் பையன்தனமாக பேசிகிட்டு இருக்காப்போல, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுளின் குழந்தை விஜய் அவர் வந்து கர்நாடகா போகணும்னு நினச்ச உடனே வந்து மழை வந்து வெள்ளம் அணையெல்லாம் திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கடவுளின் குழந்தை தமிழகத்தில் தான் இருக்கார், தமிழகத்தில் மழை பெய்யாமல் எதுக்கு கர்நாடகாவில் போய் மழை பெஞ்சிருக்கு, பைத்தியக்காரனுங்களா நீங்களாம் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுருக்காரு சார். சீமான் பேச்சுக்கெல்லாம் நம்ம விளக்கம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட் அவர் சொல்கிறதில் ஒரு பாயிண்ட்டு நான் உடன்படுறேன். அதாவது வந்து கடவுள் வந்து விஜய் பக்கம்தான் இருக்கார். ஏன்னா இன்றைக்கி வந்து ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் டேம் திறந்துருக்கணும். திறந்தது தான் குறுவை சாகுபடி மக்கள்லாம் நம்ம தஞ்சை டெல்டா விவசாயிகள் பண்ணுவாங்க. அது இல்லாத நாளைக்கு வந்து ஆடிப்பெருக்கு,
தண்ணி காவேரியில் ஓடினா தான் அதனுடைய செலிப்ரேஷன் அதனுடைய இதெல்லாம் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுது, ஒன்றும் ரொம்ப வறண்டு கிடக்குதே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முந்தா நாள்லேருந்து மழை பிச்சு அடிச்சுக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம்னு இறங்கி போராடிட்டு இருந்த ஆட்கள்லாம் கர்நாடகத்தில் இப்போ திறந்து விட்டு ஆகணும், இல்லைன்னா வந்து இதாகிடும், வெள்ளம் வந்துடும், அணைக்கே ஆபத்துன்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்னவோ வந்து விஜய்க்கு வந்து இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டு முடியுமா முடியாதா ஸ்டாலின் சவால். ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் எதிர்கட்சி, முடியுமா முடியாதான்னா, முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க முடியாதுன்னா எதுக்கு அவர் கூட்டணும்? அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லையே. அவர் நினைச்சா உங்கள் ஆலோசனையை பெறணும்னு நினைச்சா எல்லா கட்சியும் பேசலாம். அதை கூட்டம் கூட்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தரையாக கூட்டி கூட பேசலாம். உங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய கருத்துக்களை இந்த ஆட்சிக்கு சொல்லணும்னா அதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. சர்வ கட்சி கூட்டம்ன்றது அது என்ன, அது ஒரு ஜாம்பூரி மாதிரி இங்கே அவங்க உட்காந்துக்கிட்டு இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சியை பேசிக்கிட்டு அது ஒரு சீன் போடலான்னு பார்க்குறாங்க. அவர் அதை பற்றி இடம் கொடுக்கல. அவர் வந்து பிரச்சனையை தீர்க்கணுன்றதில் குறியாக இருக்கார். அதனால தான் இவரே முன் வந்து தான் சிவகுமார் கர்நாடக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி நான் வந்து உங்ககிட்ட பேசணும், ஏன்னா பேச்சுவார்த்தை இல்லாமல் வேறு எதுவுமே செட்டில் ஆகாதுமா. நான் ஒரு தொழிற்சங்க தலைவர்ன்றதால என் அனுபவத்தை சொல்கிறேன். 100 நாள் நீங்கள் போராட்டம் நடத்தினா கூட, சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை நிறுத்தம் நடத்தினா கூட, கடைசியாக அந்த வேலை நிறுத்தத்தை முடித்து அந்த பிரச்சனைகள் மேலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு போட்டால் தானே அது சால்வ் ஆகும். போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ பேச்சுவார்த்தை என்பது யாருடன் நடத்துவதில் யாரும் எதிர்க்கக்கூடாது, அதுவே தப்பு. இவங்க எதிர்ப்பு ஏன் நான் நினைக்கிறேன்னா, ஸ்டாலின் ஏன் விழுந்தடிச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்றாரு மற்றவங்கெல்லாம்னா, இவர் ஒருவேளை போய் இவருடைய அணுகுமுறை காரணமாக விஜய் அவருடைய பேச்சுவார்த்தை வெற்றி அடைந்து இந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது இல்லை. ரெண்டாவது ஜனங்க பரவாயில்லைங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தாங்க, கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க, பாருங்கள் இவர் வந்தார், நேராக போய் பேசினார், பிரச்சனை சால்வ் ஆகிடுச்ச, நல்ல அணுகுமுறையாக இருக்குதுன்னு அவருக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பேச்சுவார்த்தைக்கு போக வேணாம். பேச்சுவார்த்தைக்கு போனால் என்ன, நீங்களே சொல்கிறீங்க நமக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இருக்குது, நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நீங்கள் அதை யாராவது மாற்ற முடியுமா? அவரு சமாதானப்படுத்திடுவாங்க. உங்களையே வந்து முதலமைச்சரே சமாதானப்படுத்தி நீங்க அந்த மேகதாதுக்கு ஒத்துழைச்சு போற மாதிரி பேசிடுவாங்க பேச்சுவார்த்தை. அது எப்படிங்க? இப்பதானங்க சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதல் தீர்மானமே மேகதாது அணையை வந்து கட்டக்கூடாது, அதுக்கு எந்த விதத்திலும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழகத்தின் விவசாய நலன்களுக்கு நல்லதல்லன்னு சொல்லி ஒரு மனதான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கு. அப்போ இவங்க தான் ஏதோ வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்தவங்க மாதிரியும் மற்றவங்களுக்கெல்லாம் அதில் அக்கறை இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் நான் வந்து இந்த நெகோசியேஷன் செட்டில்மெண்ட்டு வந்து நெகோசியேட்டடாக இருக்கிறது தான் பெட்டர், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் லிட்டிகேஷன். இந்த கோர்ட்டு வழக்கு ஆணையம் வாரியம் தீர்ப்பு அப்படின்னு போகிறத விட, சரி நான் கேட்குறேன், இவ்வளோ தீர்ப்பெல்லாம் வந்திருக்குதுன்றீங்க, அவன் திறக்க மாட்டேன்றானா, என்ன பண்ணுறது? படையெடுத்தா போக முடியும், பூட்டை உடைக்க முடியுமா? இப்போ அழுதாலும் பிள்ளைய அவன் தான் பெத்தாகணுன்ற மாதிரி நமக்கு தாங்க பிரச்சனை. பிகாஸ் நாம் கீழே இருக்கிறோம், அவங்க மேலே இருக்கிறாங்க. மேலேன்னா உயரத்தில் சொல்ல, அவங்க வந்து அப்பர் ரிப்ரேரியன் ஸ்டேட், நாம் வந்து லோயர் ரிப்ரேரியன். அப்போ அவங்க வந்து தண்ணியை விட்டாதான் நம்ம வரோம், தண்ணி இப்படி தான் பாஞ்சு வரணும். அதனால் நமக்கு தாங்க வயிற்று வலி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. இப்போ நம்ம பிரச்சனைக்கு நம்ம தானே மருந்து தேடணும். அதனால் விஜய் அவர்கள் வந்து இதை ஒரு இணக்கமான முறையில் தொடர்ந்து கர்நாடகா வர்சஸ் தமிழ்நாடுன்னா என்ன, இதில் என்ன பிரச்சனைன்னா, நிறைய தமிழர்கள் அங்கே பர்மனெண்ட்டாக குடியேறி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு முறை போராட்டம் நடந்தப்போ இந்த காவேரி பிரச்சனைக்காக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும், கர்நாடகத்தில் கன்னட வெறியர்கள் அமைப்புகள்லாம் 142 கேபிஎன் பஸ்ஸை கொளுத்திட்டாங்க. கேபிஎன் பஸ் தெரியும் இல்லையா, பெரிய பஸ் கம்பெனி, கேபி நடராஜன் தமிழால்
142 பஸ்ஸை கொளுத்திட்டானுங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ பேர் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்ட பேர் தமிழர்கள் வந்து ரொம்ப சொத்துக்களை இழந்தாங்க, நிறைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை. இதை 2 மாநிலங்களும் அமர்ந்து பேசி செட்டில் பண்ணுறது ஒன்றும் தவறு இல்லைங்க. சொல்லப்போனால் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஞாபகம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரி கேஸ் போகும்போது இதான் நடந்துக்கிட்டு தானே இருக்குது வாலாயுதமாக, இது ஒன்றும் புதுசு இல்லையே. அப்போ போய் கேட்டப்போ அந்த ஜட்ஜிங்க அப்சர்வ் பண்ணாங்க, அதாவது ஏன் நீங்கள் 2 பேரும் பக்கத்து ஸ்டேட்டு எங்ககிட்ட வந்து கதவை தட்டி, கோர்ட்டு கதவை தட்டி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத டைம் 2 சீஃப் மினிஸ்டரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணலாமா, சுமூகமாக எதாவது பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து நம்ம பேசி தீர்ப்பது, நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு தாங்க பெட்டர், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கிடுவோன்னா வாங்கிடுங்க, கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு இல்லைப்பா, ஏன் வரல, திருப்பி அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஸோ அதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரணும். அதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணார். அன்ஃபார்ச்சுனேட்லி கன்னட அமைப்புகள்லாம் அங்கே வந்து ரொம்ப பந்து அது இது போராட்டம் பண்ணி ஒரே பிரச்சனையாக பதட்டமாக இருக்கிறதால சிவகுமார் இந்த பதட்டமான சூழ்நிலையில் அவர் வர வேண்டாம், ஒரு கார்டியல் அட்மாஸ்பியர், எந்த பேச்சுவார்த்தையுமே வெற்றி பெறணும்னா முதல்ல ஒரு சூழல் வந்து நல்ல ஒரு சாதகமாக இருக்கணும். சண்டை நடந்துட்டு, போர் நடந்துட்டு இருக்கும்போது எந்த நாட்டோட யாராவது பேச முடியுமா? அதனால தான் தள்ளி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஐ திங்க் விஜய் வில் கோ. அவர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டார், என்கிட்ட நீங்கள் வாங்க. சொல்லப்போனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது, இந்த பிரச்சனைகள் போது கர்நாடகா சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, நான் போன முறை நான் வரேன்னு சொன்ன பேச்சுவார்த்தைக்கு இங்கே இவங்க வந்து என்னை வரக்கூடாதுன்ட்டாங்க, ஒத்துழைக்கலை. இன்னைக்கு விஜய் கேட்டிருக்காரு, நான் வர சொல்லியிருக்கேன், நாங்கள் பேச போகிறோம்னு சொன்னார். ஸோ அதனால் பேச்சுவார்த்தை நடத்துவதே தவறு, பஞ்சமா பாதகம்னு சொல்கிறத நான் ஒத்துக்கலை. நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு இருக்குது, ஆனால் நீதிமன்றமாவது அதை குச்சி வச்சுட்டு அமுலாக்காத. ஏன்னா எங்களால் முடியல, நாங்களுமே போராட்டு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அவங்க எதுவுமே கட்டுப்பட்டு வரல, அதனால நம்ம சட்ட ரீதியாக தான் பார்க்கணும். எப்போ பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நான் கேட்குறேன்? இபிஎஸ் ஒரு 20 வருஷமாக எடுத்துங்க, யார் போய் பேசுனது? இபிஎஸ் போய் பேசினாரா? ஓபிஎஸ் போய் பேசினாரா? ஸ்டாலின் போய் பேசினாரா? இன்னும் நாங்கள் போனோம் பேசணும்னு. 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவங்கவுங்க மாநிலத்துக்கு தாங்க அவங்கவுங்க நிற்பாங்க. கண்டிப்பாக சார். அவங்க அங்கே ஜெயிக்க வேணாமா? அரசியல் கட்சிகள் தானே, அவங்களாம் ஒன்றும் துறவிகள் இல்லையே, அவங்களாம் என்ன எதுவுமே இல்லாமல் நிற்கிறவங்களா? இப்போ 2 வருஷத்தில் கர்நாடகாவில் தேர்தல் வரப்போகுது. இப்போ காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், 2 பேருக்கும் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக, கர்நாடகாவில் அதிகமாக? கர்நாடகா. வாய்ப்பு இருக்கிற இடம் கர்நாடகா தான், தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. அப்போ கர்நாடகா மக்களை, அங்கே இருக்கிற வாக்காளர்களை அவங்க பகைச்சிக்குவாங்களா? யாராக இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? சும்மா நாட்டே நீட்டை ஒழிக்கிறேன் இல்லாத அதிகாரத்தை சும்மா நாட்டே சொல்லி ஜனங்களை கவர்ந்து தானே நீங்கள் 2021 ஜெயிச்சிங்க. அதனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம மாநில உரிமைகள், நம்ம விவசாயிகள் உரிமை நமக்கு பெருசுங்க. அதே மாதிரி தானே அடுத்தவனுக்கும். அவன் வந்து எல்லாத்தையும் எல்லாம் அடித்து அவங்க விவசாயிகள்லாம் போராடுறவங்களாம் தள்ளிட்டு போங்கடா அப்படின்ட்டா அவன் ஆட்சியில் இருக்க வேணாமா? அதனால் இது வந்து பாருங்கள், நேற்று இங்கே பாஜக ஆட்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, வானதி, தமிழிசை, நயினார் நாகேந்திரன்லாம். ஆனால் அங்கே முதலமைச்சராக இருந்த பாஜக தலைவர் எதிரப்பா ரோட்டில் இறங்கி போராடுறாரு, சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு விடக்கூடாதுன்னு. இதுதான் ஆக்சுவல் பொசிஷன். இதில் வந்து ராகுல் காந்தி சொல்லுவாரா? அவர் வாயை திறப்பாரா? இவர் இது பேர்னா அன்புமணி, ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னா நான் வந்து என்டிஏ விட்டு நீ வெளியேறுவியா மாட்டியா, அது இல்லை பிரச்சனை. அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க கட்சி நலனை பார்க்க மாட்டாங்களா? கட்சி நலன்றது அந்த மக்கள் சார்ந்த நலன் தானே அந்த மாநிலத்தில். அதனால் வந்துங்க இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. 2வது என்ன நான் நினைக்கிறேன்னா,
இந்த பிரச்சனைகள் ஹோல் 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, காவேரியில் நமக்கு உரிய பங்கு கிடைக்கணும் நீரில். அது இந்த காலத்தில் என்ன, கோடை காலத்தில் என்ன, மழை காலத்தில் என்ன, இந்த மாதிரிலாம் அளவீடுகள் ஏற்கனவே இருக்கு. அது அமுல் ஆகலை. அப்போ அதை அமுல்படுத்தணும், அதை மதிக்க வைக்கணும் கர்நாடக அரசு. இன்னொன்று, தேவையில்லாமல் ஒரு புது அணையை கட்ட பார்க்குறாங்க மேகதாதுல. அதை கட்டியாச்சுன்னா இன்னும் மோசமாக போயிடும் நிலைமை. அப்போ இந்த 2 பிரச்சனையும் இன்னைக்கு வந்து தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த 2 பிரச்சனையும் மே மாதம் 10ஆம் தேதி டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு வந்ததா? கிடையாது. அது எப்பத்துல இருந்தோ இருந்துட்டு வருது சார். சொல்லப்போனால் இதுக்கு யாராவது ஒரு பொறுப்புனா அது நான் திமுகவையும் அதனுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை தான் சொல்லுவேன். ஏன்னா 1924 ஒரு உடன்பாடு போட்டாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற கர்நாடகா கிடையாது, தமிழ்நாடெல்லாம் கிடையாது, மொழிவாரி மாநிலங்கள்லாம் இல்லை அப்போ. புரியுதுங்களா? ஈவன் இண்டிபெண்டன்ஸே வரலையே. இண்டிபெண்டன்ஸை 1947 தானே பிரிட்டிஷ் நம்மக்கிட்ட விடுதலை கொடுத்துட்டு போனாங்க. நாடே விடுதலையானது. நான் சொல்கிறது 24 ஒரு உடன்பாடு. அப்போ அந்த உடன்பாடு 50 வருஷத்துக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது முடியும் போது இதை ரினியூ பண்ணிக்கலாம் ரெண்டு தரப்பும் அப்படின்னாங்க. 74 அது முடியிருக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிருக்கணும்ல. கண்டிப்பாக 74 அது முடியுதுன்னா 1 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பித்து நெகோசியேட் பண்ணி ரினியூவல் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது. அப்போ யார் கோட்டை விட்டுது? கருணாநிதி. நமக்கு தானேங்க வைத்த வலி. ஏங்க அவன் வந்து சும்மா இருப்பான், அவன் உடன்பாடு லேப்ஸ் ஆனால் போதும் கூட இருப்பான் அவன். நான் தான் சொன்னேன், அவன் மேலே இருக்கிறான், நம்ம கீழே இருக்கிறோம். மேலே இருக்கிறவன் தடுக்கிறது ஈஸி. அவன் தடுத்துட்டான்னா கீழே இருக்கிறவனுக்கு தண்ணி வராது. அப்போ யார் அதை அதிகமாக கவலைப்படணும்? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. இப்போ வசதியானவன் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறான், வசதி இல்லாதவன் ஸ்லீப்பரில் போகிறான். இப்போ வசதியானவன் வந்து தண்ணி பாட்டிலுங்க வாங்கி குடிச்சிட்டே போவான் டெல்லி போகிற வரைக்கும், இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் காசு கொடுத்து. ஆனால் ஒரு 4-5 பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு பொண்டாட்டியோடு போகிறவன் இருக்கான் இல்லையா, இந்த மிடில் கிளாஸ் ஆள், லோயர் மிடில் கிளாஸ் ஸ்லீப்பரில் போகிறவன், அவன் வந்து காத்துனே இருப்பான். ஜங்ஷனில் ஏதாவது நிற்கிதா விஜயவாடாவில், போன உடனே 4 பாட்டில் எடுத்துன்னு போய் தண்ணியை பிடிச்சின்னு வந்துடுவான். ஏன்னா அடுத்த ஜங்ஷன் வரைக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாரும் குடிக்கிறதுக்கு கிடைக்கும். ஏன்னா அவனால் அஃபோர்ட் பண்ண முடியாது. 20 ரூபாய் விற்பான் ஒரு பாட்டில். 1.5 நாள் டெல்லி வரைக்கும் வாங்கினோன்னா அதுக்கே 2000 ரூபாய் செலவாக பண்ண வேண்டியிருக்கும். அப்போது யார் கவலை பண்ணும்? பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாலாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும், குடிநீர் சரியாக வரணுன்றதை பற்றி யாருக்கு கவலை இருக்கணும்? அந்த ஏசியில் போகிறவனுக்கா இல்லை ஸ்லீப்பரில் போகிற பிரயாணிக்கா? யாருக்கு இவனுக்கு தான். அப்போ அது மாதிரி இந்த விஷயத்தில் யாருக்கு ரொம்ப கவலை இருக்கணும்? நமக்கு தான் கவலை இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த திமுக ஆட்சி, திமுக முதல்வர் ஏன் இதை கவலைப்படாமல் விட்டார்? நான் இன்னைக்கு அவர் செத்துட்டாரு, நான் அதை பற்றியெல்லாம் ப்ளேம் பண்ணுறதுக்காக சொல்ல. இப்போ ஸ்டாலின் முடியுமா முடியாதா அப்படின்லாம் வீரவசனம் பேசுகிறாங்களே, இந்த பிரச்சனையே உங்களால் வந்தது தான் சொல்ற நான் விரும்புகிறேன். நிர்மல்குமாரும் அதான் சொல்லியிருக்காரு. இப்ப 3ஆம் தேதி வந்து வரலாறு எல்லாரும் ஒன்னா தானங்க சொல்ல முடியும். இந்த பிரச்சனை குறித்து 3ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 3 வந்து மேல்முறையீடு பண்றேன், நானு உச்சநீதிமன்றத்துக்கு கொடுக்கறேன் அப்படின்னு இருக்காரு. மனு கொடுக்கறேன்னு இருக்காரு. நீங்க அரசாங்கம் 3ஆம் தேதி கொடுத்தா நாங்க 1ஆம் தேதி கொடுத்துட்டோம், நாங்க முன்னால அப்படி ஏதாவதுங்க சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. இதே மாதிரி தான் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் பண்ணும்போது அவரும் முந்தி அடிச்சுக்கிட்டு. அதாவது இது என்னன்னா, அவங்களுக்கு வந்து நாம ஆட்சியில இல்ல, அரசாங்கம் இருக்கு, அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அந்த அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்யணும், அதுக்கு உதவலாம் நம்ம. நாங்க தான் அரசாங்கத்துக்கு முன்னாலேயே, அதாவது திமுக திருந்தாது போல இருக்கு. எங்க அதுக்கு தானே ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் அந்த நாளைக்கு சொல்லுவாங்க பாருங்க, இவங்க 3ஆம் தேதி போட்டாங்க, நம்ம திமுக 1ஆம் தேதி போய் நாக்க தான் வழிக்கணும் 1ஆம் தேதி போட்டு. கோர்ட்டு வந்து அரசாங்கத்துக்கு பிரச்சனையை கேட்கறது அந்த இது வேற, ஒரு அரசியல் கட்சியினுடைய கோரிக்கையை டீல் பண்ணுறது வேற. ஒரு மாநில அரசின் கோரிக்கையை அது போகும்போது தான் அதுக்கு உரிய மதிப்பும் அங்கீகாரமும் நீதிமன்றம் கொடுக்கும்.
நீங்கள் அரசியல் கட்சி போய் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற இதுதான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் புரியாமல் ஒன் அப் மேன்ஷிப்னுவாங்க. அதாவது நான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் தமிழர்கள் காக்க வந்திருக்கேன், இலங்கையில் செத்தா நான் கொத்து கொத்தா, அப்போ என்னடா பண்ணீங்க? எல்லாம் மந்திரி சபையில் உட்காந்துக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. சும்மா திமுகவுக்கு வந்துங்க பதவி போனது அவங்களால இன்னமும் ஏற்றுக்க முடியல. இன்னமும் தாங்கள் தான் ஆட்சியில் இருக்க மாதிரியும் நாங்கள் தான் இப்போவும் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியில்லை.